வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 5. First one, the purchase value of asset over its serviceable life is categorized as A. Appreciated liability, B. Appreciated asset, C. Depreciation, D. Appreciation. இது என்ன மீனிங்னா, பர்ச்சேஸ் வேல்யூ ஆஃப் அசெட்டை கொண்டு போய் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இடத்துல கேட்டகரைஸ் பண்ணி போடுறோம். எந்த இடத்துல? டிப்ரிசியேஷனில். சர்வீசபிள் லைஃப் இருக்கிற வரைக்கும் அதை போட்டுருப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ சி டிப்ரிசியேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், which items comes under financial activity in cash flow? Financial activity எது? A. redemption of preference share, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, பணம் வெளில போகிறது. B. issue of preference share, கண்டிப்பாக பணம் உள்ள வருது, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. C. interest paid, பணம் வெளில போகிறது, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. D. all of the above. அதனால் D. all of the aboveங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்? ஏ. ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் ஃபுல் காஸ்ட், பி. சொல்யூஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் காஸ்ட், சி. கால்குலேஷன் ஆஃப் கிராஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட், டி. ஆல் ஆஃப் த எபோவ். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கிறது ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் ஃபுல் காஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? A. marginal costing is not an independent system of costing, correct தான். marginal costing is not an independent system of costing, correct. B. in marginal costing all elements of cost are divided into fixed and variable component. ஆமாம், marginal costingல all elements of cost are divided into fixed and variable component, correct. C. in marginal costing fixed cost are treated as product cost, கண்டிப்பாக இல்லை. அடுத்தது D. marginal costing is not a technique of cost analysis, இல்லை, technique of cost analysis தான் அது. அதனால எது ட்ரூ? இப்போ ஏவும் பியும் ட்ரூ. எது? ஏ வந்து ஏஎன்பி, பி வந்து பிஎன்சி, சி வந்து ஏஎன்டி, டி வந்து பி அண்ட் டி. ஸோ ஏ அண்ட் பி தான் கரெக்டு. அதனால ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5. அண்டர் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் எ லீனியர் ஈக்குவேஷன் இஸ் டெவலப்டு இன் த ஃபார்ம் ஆஃப் டேஷ். என்ன ஈக்குவேஷன்? இன் த ஃபார்ம் ஆஃப் டேஷ் வேரின் ஒய் இஸ் டோட்டல் காஸ்ட், A is equal to fixed cost, B is equal to marginal cost, and X is the output. Y is equal to A plus BX, B, Y is equal to A minus BX, C, Y is equal to A into BX, D, none of the above. So, linear equation A, Y is equal to A plus BX ங்கிறது கரெக்டான ஆன்சர். Sixth one, the statement of cash flow clarifies cash flows according to A. operating and non-operating flows காட்டுமா, இல்லாட்டி B. inflow and outflow-வா, இல்லாட்டி C. investing and non-operating flows-ஆ, D. operating, investing, financing activity. statement of cash flows எப்போதுமே classify வந்து D. operating, investing and financing activityங்கிறது கரெக்டான ஆன்சர். 7. when a fixed asset is bought as hire purchase, interest element is classified under dash and loan element is classified under dash. loan element என்னக்கா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. இதில் தெரியும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எங்கே கிளாஸிஃபை பண்ணோம், பிரின்சிபல் அமௌண்ட்டை எங்கே கிளாஸிஃபை பண்ணோம் ஹையர் பர்ச்சேஸில். ஏ. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டியா, பி. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியா, சி. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா, டி. நன் ஆஃப் த எபோவ். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டி,
ஒரு ஹையர் பர்ச்சேஸில் வந்து பிரின்சிபல் கட்டுறாங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ பி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 8th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷ் இன்ஃப்ளோ? இதில் எது கேஷ் இன்ஃப்ளோ கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், கேஷ் இன்ஃப்ளோவை பற்றி, பணம் பிஸ்னஸ்க்கு வரதை பற்றி பேசுகிறாங்க. ஏ டிக்ரீஸ் இன் டெட்டார்ஸ், டெட்டார் குறைகிறதுன்னா பணம் உள்ளே வருதுன்னு அர்த்தம். பி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஷேர் இஷ்யூ பண்ணால் பணம் உள்ளே வருதுன்னு அர்த்தம். சி டிக்ரீஸ் இன் கிரெடிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் குறையுதுன்னா பணத்தை வெளியில் போகுது, கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். டி சேல் ஆஃப் ஃபிக்ஸட், சேல் பண்ணாக்கா பணம் உள்ளே வருதுன்னு அர்த்தம். ஸோ கேஷ் இன்ஃப்ளோ இல்லாதது சி டிக்ரீஸ் இன் கிரெடிட்டர்ஸுங்கிறது சரியான ஆன்சர். 9th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? அப்சார்ப்ஷன் காஸ்டிங் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் பட்ஜெட். கண்டிப்பாக இல்லை, அது கிடையாது. அடுத்தது, அப்சார்ப்ஷன் காஸ்டிங் இஸ் டிபெண்டன்ட் ஆன் லெவல் ஆஃப் அவுட்புட். கண்டிப்பாக அப்சார்ப்ஷன் காஸ்டிங் லெவல் ஆஃப் அவுட்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறது கரெக்டு தான். அடுத்தது, அப்சார்ப்ஷன் காஸ்டிங் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் டேக்கிங் மேனேஜரியல் டிசிஷன். கண்டிப்பாக இல்லை, அது கிடையாது. அடுத்தது, அப்சார்ப்ஷன் காஸ்டிங் ஹெல்ப்ஸ் டு கன்ஃபார்ம் வித் அக்ரூவல் அண்ட் மேட்சிங் கான்செப்ட். இது கரெக்டு. அக்ரூவல் அண்ட் மேட்சிங் கான்செப்டில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி ஏ அண்ட் டி, டி பி அண்ட் டி, இதில் 2 தான் ட்ரூ. பியும் டியும் கரெக்டு. ஸோ டி பி அண்ட் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th ஒன், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங், பி டோட்டல் காஸ்டிங், சி போத் ஏ அண்ட் பி, டி none of the above. அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னாலே ஹிஸ்டாரிக்கல் காஸ்டிங் அண்டு டோட்டல் காஸ்டிங் தான். அதனால் சி போத் ஏ அண்ட் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, in cash flows, when a firm invests in fixed asset and short-term financial investment result in A increased equity, B increased liability, C decreased cash, இல்லாட்டி D increased cash. ஃபிக்ஸட் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சி டிக்ரீஸ்டு கேஷ், கேஷ் குறையும். சி டிக்ரீஸ்டு கேஷ். அடுத்தது 12, கேஷ் ஃப்ளோ எக்ஸாம்பிள் ஃப்ரம் அன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி இஸ். இதில் எது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோவில்? ஏ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் இல்லை, பி ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் லோன் இல்லை, சி பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் கேஷ் இல்லை, டி சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பை நான் ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ். நான் ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க அது பேர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ டிங்கிறது கரெக்டான ஆன்சர். 13, which of the following is a conventional method of ascertaining cost? Conventional method, அது வந்து ஏ அப்சார்ப்ஷன் காஸ்டிங், பி ஃபுல் காஸ்டிங் அதாவது டோட்டல் காஸ்டிங், சி போத் ஏ அண்ட் பி, டி none of the above. ஸோ அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கும் ஃபுல் காஸ்டிங் டோட்டல் காஸ்டிங் தான் கன்வென்ஷனல் காஸ்டிங். ஸோ சி போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14, marginal cost is taken as equal to, marginal cost is taken as equal to prime A prime cost plus all variable overhead, B prime cost minus all variable overhead, C variable overhead, D none of the above. marginal cost நாலே A prime cost plus all variable overheadங்கிறது கரெக்டான ஆன்சர். 15, which of the following are assumption of marginal costing? மார்ஜினல் காஸ்டிங்கோட அசம்ஷன் என்னென்ன, எதை பேஸ் பண்ணி நம்ம போடுறோம்? ஏ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் கேன் பி டிவைடட் இன்டு ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காம்பனண்ட். இது ஒரு அசம்ஷன். ஆமாம், அது மாதிரி தான் செய்கிறோம். அடுத்தது பி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட். இதுவும் ஒரு அசம்ஷனில் தான் நம்ம மார்ஜினல் காஸ்ட் போடுறோம். சி
total variable cost varies in proportion to the volume of output. ஆமாம், இதுவும் இந்த அசம்ஷன்லையும் தான் மார்ஜினல் காஸ்டிங் போடுறோம். D, per unit selling price remain unchanged at all levels of operating activity. இந்த அசம்ஷன்லையும் நாம் போடுறோம். அதனால A, A and B-யா, B, B and C-யா, C, A and D-யா, D, A, B, C and D. ஸோ இந்த 4 அசம்ஷனை வச்சு தான் மார்ஜினல் காஸ்டிங்கே போடுறோம். அதனால D, A, B, C and Dங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னாக்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.